வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே இறா இருக்கா எப்படி பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இறா இருக்கா 4-5 மாதம் வச்சுன்னு சாப்பிடலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இறா இருக்கா எப்படி பண்ணி பார்க்கலாம். இறா உருக்காவுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 1 கிலோ, இஞ்சி 3/4 கிலோ, இறா 1.25 கிலோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நம்ம இறா மசாலா போட்டுக்கலாம். நம்ம 1.25 கிலோ இறா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். 3/4 கிலோ இறா தனியாக மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதையும் ஊற வைக்கும் ஒரு 1/2 மணி நேரம். இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா காயை தொடச்சிட்டு நல்லா பொடி பொடியாக வெட்டிங்க அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு கார்லிக்கெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றோட வெறும் காடி தான் ஊற்றி அரைக்கணும். 650 ml காடி தேவைப்படும் ஊறுகாய் செய்யறதுக்கு. கருப்பு கலர் காடி ஊற்றுறோம் பாருங்க அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.25 கிலோ வந்துடுச்சு. 1.5 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும் ஊறுகாய் செய்யறதுக்கு. சீரகம் 50 கிராம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணணும். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சீரகம் வறுந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பதினஞ்சு கிராம் கடுகு, இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு ஊறுகாய் போட்டுக்கலாம். முந்நூற்றி 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இறா வறுக்கிறதுக்கு. ஒன்றே முக்கால் கிலோ இறாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ட்ரையாக தண்ணி இல்லாமல் இறா பொரிச்சிட்டு எடுக்கும்போது ஒரு வாட்டி ஆயிலை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி இறா போடணும். இறா பொரிஞ்சோம்னே இறா வந்து வெடிக்கும். பொரிஞ்சிட்டுன்னு தெரியாமலே தண்ணி இல்லைன்னு அப்போ எடுத்துக்கலாம். நம்ம இறா பொரிஞ்சிச்சு. இப்போ இறாவை நம்ம எடுத்துக்கலாம். இறாவை பொரிச்சு முடிச்சு எண்ணெயை வடிகட்டி ஊறுகாயில் ஊற்றிக்கலாம். ஊறுகாய் செய்யும்போது ஆயிலை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஊறுகாய் செய்யறதுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 25 கிராம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 5 கொத்து கருவேப்பிலை இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1.25 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கலாம். நம்ம
350 கிராம் மிளகாத்தூள் இப்போ போட்டுக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா கிண்டுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃபயரில் தான் கிண்டணும். இப்போ உப்பு இந்த டைமில் போட்டுங்க. நான் 50 கிராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுங்க உப்பு. எல்லாம் ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டுங்க. எல்லாம் அடி பிடிச்சிரும். ஸ்லோ ஃபயரில் தான் வைக்கணும், ஃபுல் ஃபயர் வைக்கக்கூடாது. இந்த டைமில் நீங்கள் காடி ஊற்றிக்கலாம். கருப்பு கலர் காடியும் ஊற்றலாம், வெள்ளை கலர் காடியும் ஊற்றலாம். வெனிகர் கருப்புலையும் ஊற்றலாம், வெள்ளையிலையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் கருப்பில் ஊற்றிங்க, அதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பொரிச்சு வச்சு இறாவை இந்த டைம் போட்டுக்கலாம். 1.25 கிலோ இறாவை பொரிச்சதில் ஒரு 650 கிராம் தான் இறா வந்திருக்கு. இப்போ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃபயரில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மீதி எண்ணெயை ஊற்றிக்குங்க. இப்போ இந்த டைமில் மீதி எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃபயரில் வச்சு கிண்டுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டணும். எப்படியும் 1.5 மணி நேரம் தேவை பச்சை வாடை போகிறதுக்கு. ஸ்லோ ஃபயர் தான் கிண்டணும். வறுத்து வச்ச சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் பொடி பண்ணி இப்போ போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைனா கூட இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். பொடி போட்டு எப்படின்னு 1/2 மணி நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இறா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஊறுகாய் மாற்றி ஒரு வாரத்துக்கு கிண்டி விடுங்க. ஒரு வாரம் கழிச்சு பாட்டில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இறா ஊறுகாய் கிண்டி விடுங்க. 2-3 நாள் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கண்ணாடி பாட்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கங்க. காஞ்சி பாட்டிலாக இருக்கணும், தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் 4-5 மாதத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இறா ஊறுகாய்.